ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நவீஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான அரேபியன் டெசர்ட் தான் பார்க்க போகிறோம். அரேபியன் கஸ்டர்ட் புட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ஈஸி அண்ட் டேஸ்டியான ஒரு டெசர்ட் ரெசிபி. ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் உள்ள பொருட்களை வச்சே ரொம்ப சிம்பிளாக பண்ணி முடிச்சிடலாம். நம்மளோட இஃப்தார் எபிசோடில் இது 3வது ரெசிபி. வாங்க வீடியோவில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் 1/2 லிட்டர் பால் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு குவான்டிட்டி அதிகமாக வேணும்னா 1 லிட்டர் சேர்த்துக்கலாம். நான் 1/2 லிட்டர் எடுத்திருக்கேன். 3 டேபிள் ஸ்பூன் அளவு சுகர். நீங்கள் சுகர் நல்லா கொஞ்சம் இனிப்பு சுவை வேணும் அப்படின்னா கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க, உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி. இப்போ கஸ்டர்ட் பவுடரை நல்லா வார்ம் வாட்டரில் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி பால் கொதிச்சதுக்கப்புறமா சேர்த்துருக்கேன். இப்போ பால் நல்லா திக்காயிடுச்சு, அது இருக்கட்டும். ஒரு பவுலில் ஃப்ரெஷ் க்ரீம் 100 ml ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவு மில்க் மேட் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இது நம்ம மேலே மலாய் டாப்பிங்க்கு. இப்போ நம்ம பிரெட் ஸ்லைசஸை கார்னர்ஸ் எல்லாமே கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா அகலமான பவுல் இல்லை அப்படின்னா பாத்திரத்தில் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. மேலே எல்லா பிரெட்ஸையும் இந்த மாதிரி அடுக்கி வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம கஸ்டர்ட் இது பண்ணியிருந்தோம்ல மில்க்கு, அதை கொஞ்சம் ஆறுனதும் வெதுன்னு, ரொம்ப கொதிக்க இல்லாமல் கொஞ்சம் வெதுன்னு அந்த சூட்டில் இந்த மாதிரி கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. ஃபஸ்ட்டு திருப்பி கொஞ்சமாக மேலே பிரெட்ஸையும் சேர்த்துட்டு மிச்சம் உள்ள கஸ்டர்ட் மில்கையும் நம்ம மேலே ஊற்றிடலாம். அந்த பிரெட்ஸ் எல்லாமே நல்லா முங்குற அளவுக்கு நம்ம கஸ்டர்ட் மில்கை மேலே ஊற்றணும். இப்போ லாஸ்ட்டு ஃபைனல் டாப்பிங்க்கு நம்ம செஞ்சு வச்சுருக்க மலாய், ஃப்ரெஷ் க்ரீமில் மலாய் செஞ்சு வச்சுருக்கோம்ல, அதையும் ஒரு லேயர் இந்த மாதிரி ஆட் பண்ணிடுங்க. இப்போ கொஞ்சமாக சாஃப்ரான் நீங்கள் யூஸ் பண்ணாட்டினாலும் ஆப்ஷனல் தான். கொஞ்சமாக பாதாம், பிஸ்தா, கேஷ்யூ, உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி எந்த நட்ஸ்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இதுதான் சேர்க்கணும்னு இல்லை, பாதாம் மட்டும் இருந்தாலும் பாதாம் மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா செட் ஆகணும். ஃப்ரிட்ஜில் ஒரு 10 மினிட்ஸ் நல்லா வச்சுட்டு நல்லா ஜில்லுன்னு வெளியே எடுத்து சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக நல்லா ஜூஸியாக அந்த டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக இந்த டெசர்ட்டை வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நவீஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போனா தான் அடுத்தடுத்த அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். பை.